வசனத்தை பெற்றுக்கொண்டுள்ள எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே, சென்னை முகப்பேரில் நடைபெறுகிற அந்த கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி சார்பாக நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக என்று சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கும் மாலை 6:30 மணிக்கும் நடைபெறுகிற அந்த ஆராதனையிலே வந்து கலந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை இப்பொழுதே நீங்கள் மறுபடி பிறந்த ஆண்டே ராஜாக்களாக ராணிகளாக உங்களை அங்கீகரித்து அலங்கரித்து அவருடைய கிரீடத்தை சூட்டி இருக்கிறார் என்கிற மேலான சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்கள். ஏற்றமிகு வாழ்க்கையை சுதந்தரிப்பீர்கள். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு கிருபையாக தந்த 200 ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ், இறை ரகசியங்கள் 200லே 21வது ரகசியம் மகிமை மலையின் ரகசியங்கள், சீக்ரெட் ஆஃப் க்ளோரியஸ் மவுண்டன். மிக முக்கியமான சத்தியத்தை ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். நானும் உங்களோடு சேர்ந்து கற்றுக்கொள்ள போகிறேன். அருமையானவர்களே, தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து என்ன சொன்னார்? நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? The book of Matthew chapter 5:14. மத்தேயு 5வது அதிகாரம் 14வது வசனத்திலே ஒவ்வொரு விசுவாசியை பார்த்து தேவன் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால், என்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மறுபடி பிறந்த நாளிலே மலையின் மேல் இருக்கிறார்கள். ரைட்? அந்த பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. உலகத்தாரால் அறியப்படுவார்கள், ராஜாக்களால் அறியப்படுவார்கள், அவர்கள் அறியாத தேசத்தார் அவர்களை தேடி வருவார்கள். கரெக்ட் தானேங்க? மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்கவே முடியாது. அங்கிள், அந்த அளவுக்கு நான் ஃபேமஸான ஆளா? அந்த அளவுக்கு எனக்கு என்ன இருக்குது? ஐயா, இயேசு கிறிஸ்து சொன்ன 7 வசனங்கள் போதுங்க. 8வது வசனம் வேண்டாம், 7 வசனம் போதும். நீங்கள் அந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால், அது திரும்ப திரும்ப ஆவியானவர் என்னை அதவே நினைப்பூட்டுகிறார். எப்பா, என் சரீரமாகிய சபை 2000 வருஷமாக மறந்துட்டு என்னுடைய குமாரன் மூலமாக உரைக்கப்பட்ட அந்த 7 ஆசீர்வாதங்களையும் கிரகிக்க முடியாத 7 மேன்மைகளையும் என் சபைக்கு போதிங்கிறார். அந்த 7ஐயும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்கள் என்றால் நீங்கள் மலை மேல் இருக்கிற பட்டணமாக இருக்கிறீர்கள் என்பதை ஏற்றுக்கொள்ளுவீர்கள். 2 நிமிஷத்தில் சொல்லிடுறேன். இயேசு கிறிஸ்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான மகனே மகளே, உன்னை குறித்து என்ன சொன்னார்? நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் பாவங்களை மன்னிப்பதற்கு வல்லமை அதிகாரமும் பெற்றிருக்கிறீர்கள், நீங்களும் நானும் ஒன்றாக இருக்கிறோம், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, உங்களிடத்திலிருந்து 24/7 ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாய்ந்து கொண்டே இருக்கின்றன, நீங்கள் உலகத்துக்கு உப்பா இருக்கிறீங்க, உலகத்துக்கு ஒளியா இருக்கிறீங்க. இவைகளை நீங்க சிந்தியுங்க. அருமையானவர்களே, மலை மேல் உள்ள ரகசியத்தை அறிஞ்சு கொண்டுவீங்க. இன்னைக்கு தலைப்பு என்ன? மகிமை மலையின் ரகசியங்கள். அருமையானவர்களே, நீங்கள் மலை மேல் இருக்கிற பட்டணமாக இருக்கிறதுனால அதில் இருக்கிற சில சீக்கிரட்டை தேவனுடைய ஆவியானவர் நமக்கு கற்றுத்தந்து கொண்டு இருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. எவ்ரி சைல்ட் ஆஃப் காட் இஸ் ஆல்ரெடி ஆன் த க்ளோரியஸ் மவுண்டன் டாப். மகிமையான மலைக்கு மேலே தான்ப்பா நம்ம இருக்கிறோம். எத்தனை வசனம் வேணும் உங்களுக்கு? 100 வசனம் சொல்லட்டா? நாம் மேலான ஒரு ஸ்டேட்டஸில் தேவனால் வைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கு ஒரு வசனம் நான் சொல்கிறேன் பாருங்களேன். உபாகமம் 28:1 என்னது வாசிக்கவா? இஸ்ரவேல் ஜனங்களை சூஸ் பண்ணிட்டு அவர்களை அழைத்து கொண்டு போய் ஒரு தேசத்தில் செட்டில் பண்ண போகிறாரு. அவர்களை குறித்து தேவன் என்ன சொன்னார் என்றால், அங்கே உபாகமம் 28:1, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ரைட்? ஆண்டுடைய விருப்பம் என்ன? என்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பூமியில் உள்ள எல்லாரை காட்டிலும் டாப்பில் இருக்கணும். தட் இஸ் ஹிஸ் டிசைர். ரைட்? அதுக்கு ஒரே ஒரு கட்டளை கொடுக்கிறாரு. என்ன கட்டளை? எப்பா, நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படி, அப்பொழுது நான் பூமியில் உன்னை டாப்பில் வைப்பேங்கிறார். ரைட்?
மனுஷனால் கீழ்ப்படிய முடியவில்லை. முக்கியமான சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. பல முறை நான் சொல்லியிருக்கிறேன், இங்கே தான் சபை மதம் தடுமாறுகிறது. கொழுப்பு கண்ணை மறைச்சிட்டு, நியாயப்பிரமாண கண்ணை மறைச்சிட்டு, ஐயா நமக்கும் தேவனுக்கும் பகையை உண்டு பண்ணி கொண்டிருந்த அந்த நியாயப்பிரமாண கட்டளைகளை 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்முடைய மூத்த சகோதரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு தகர்த்து கொன்று ஒழித்து குழி தோண்டி புதைக்கவில்லையா? எபேசியர் 2:13-14-15 எத்தனை முறை வாசித்திருக்கோம்? நமக்கும் தேவனுக்கும் பாருங்கள், தேவனுடைய விருப்பம் என்ன? நாம தாங்க டாப்பில் இருக்கணும். இப்போ பிரச்சனை என்ன? நியாயப்பிரமாணத்துக்கு மனுஷனால் என் பிள்ளைகளால் கீழ்ப்படிய முடியல. அதையும் குழி தோண்டு புதைத்தாரா இல்லையா? அருமையானவர்களே, சும்மா அதை தூக்கி ஓரமாக போடலங்க. நியாயப்பிரமாணத்தை சும்மா ரிஜெக்ட் பண்ணலை. நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதுனாலே வரக்கூடிய உச்சபட்ச தண்டனையை சிலுவையில் ஏற்றுக்கொண்டு அந்த தண்டனையை நிறைவேற்றி நியாயப்பிரமாணத்தை என்ன செஞ்சிட்டாரு? டாக்குமெண்ட்டையே கிழிச்சு போட்டாரு. ரைட்? நீங்களும் நானும் செய்ய போகிற அத்தனை பாவங்களுக்காகவும் சிலுவையில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எல்லா தண்டனையும் ஏற்றுக்கொண்டு விட்டார். இப்பொழுது நியாயப்பிரமாணம் கிடையாது. அருமையானவர்கள், ஏன்? என் பிள்ளைகள் தான்ப்பா டாப்பில் இருக்கணும், அவர்கள் தான் மலை மேல் இருக்க வேண்டும், அவர்களை தேடி ராஜாக்கள் வர வேண்டும், அவர்கள் அறியாத ஜாதி அவர்களை தேடி வர வேண்டும். தட் இஸ் தி பிளான் ஆஃப் த லார்ட். டியர்லி பிலவட் காட்ஸ், இந்த என் மண்டைக்குள்ள இந்த வசனம்லாம் போச்சு பாருங்க, ஃபயர் ஆயிட்டு. ஒரு வியாதியை கண்டா விடுறதில்லை, ஒரு தரித்திரத்தை கண்டா விடுறதில்லை. ஒரு பெரிய தொழிற்சாலை 3 வருஷமாக மூடி கிடந்தது. என்னை அழைச்சிட்டு போனாங்க. ஒவ்வொரு மிஷினையும் பார்த்து பேசினேன். இன்னையிலிருந்து இது நல்லா ஓடுது, நிறைய ஆர்டர் வருது, இதுக்கு வேண்டிய பண ஒத்தாசை வருகிறது, இதுக்கு வேண்டிய ஒர்க்கர்ஸ் வர்றாங்கன்னு பேசினேங்க. நான் பேசி 1 மாதம் ஆகவில்லை, எனக்கு 50,000 ரூபாய் காணிக்க அனுப்பியிருக்கிறாரு. அங்கிள் ஃபேக்ட்ரி நல்லா ஓடிட்டு இருக்கு. அருமையான தேவர்களே, நீங்கள் யாவரும் மகிமையான மலையின் மேல் இருக்கிறீர்கள் என்பதை என்னைக்கு ஏற்றுக்கொள்ள போறீங்க? தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற உங்களால் தானே முடியும். இயேசு கிறிஸ்து திரும்ப மனித அவதாரம் எடுத்து வரப்போகிறது இல்லையே. சீசர்கள் மேல் நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வரப்போகிறது இல்லையே. நீதானே 21வது நூற்றாண்டின் இயேசுவாக வலம் வந்து கொண்டு இருக்கிறாய். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் ஆசம் பிரசன்ஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. டாப் ஆஃப் த க்ளோரியஸ் மவுண்டனில் வாழ்ந்து அவருடைய நாமத்திற்கு மகிழ்ச்சியையும் கீர்த்தியையும் புகழ்ச்சியையும் கொண்டு வரத்தக்கதாக தேவனுடைய ஆவியானவர் அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி இந்த செய்தியை கேட்கும்படியான வாய்ப்பை தந்திருக்கிறார். தேவனால் சகிக்கவே முடியலைங்க. எப்பா, என் பிள்ளைகள் தான் டாப்பில் இருக்கணுப்பா. நான் தான் கொடுத்தேன், மோசே மூலமாக நான் தான் கொடுத்தேன். ஆனால் என் அன்பு பெரியது, என்னுடைய திட்டங்கள் பெரியவை, என்னுடைய நோக்கங்கள் பெரியவை. என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளாக்கி அவர்கள் மூலமாக இந்த வையகத்தை வாழ வைக்கும்படியாக நீங்கள் மகிமை மலையின் மேல் இருக்கிறீர்கள். யூ ஆர் ஆன் த டாப் ஆஃப் த க்ளோரியஸ் மவுண்டன். அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரால் பொறுக்கவே முடியலங்க. எப்பா, இப்போ எல்லாம் ரெடி, ஒன்றே ஒன்று தான் தடையாக இருக்குது, நடுச்சுவராக இருக்குது. அதை வாசிக்கவா உங்களுக்கு? அங்கே எபேசியர் 2வது அதிகாரம் பலமுறை நம்ம வாசித்தோம், ஆனாலும் திரும்பவுமாக ஆவியானவர் வாசிக்கும்படியாக நினைப்பூட்டுகிறார். The book of Ephesians chapter 2 verses from 14 I shall read for you. எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்தார். எது நமக்கு தேவனுக்கு பகையை உண்டாக்கிட்டு? நியாயப்பிரமாண கட்டளைகள். 15வது வசனம், சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி. 16வது வசனம், பகையை சிலுவையினால் கொண்டு அதனாலே இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். எப்பா, நாமும் தேவனும் ஒன்றாயிட்டோம். இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு குவாலிஃபைடில் இருந்தாருங்க? அப்பழுக்கற்றவர், கண்டிக்கப்படாதவர், குற்றமற்றவர்.
அவர் சேலஞ்ச் பண்ணுறாரு, என்னிடத்திலே பாவம் உண்டென்று யார் என்னை குற்றப்படுத்த முடியும்னு சவால் விட்டார் பாருங்க. அப்படி நான் சவால் விடுறேங்க. என்னுடைய கீழ்ப்படிதலே குறைவு இல்லாமல் இல்லை, நான் இன்னும் சில காரியங்களில் தவறுகிறேன். பவுல் பச்சையா அடிச்சிட்டான், நான் அநேக காரியங்களில் தவறுகிறேன், ஆனாலும் என்னையும் என் தேவனையும் பிரிக்க முடியாது. ஏனென்றால் அவருடைய மாம்சத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நான் பானம் பண்ணுகிறேன். யோவான் 6வது அதிகாரம் 56வது வசனம், இரு திறத்தாரையும் என்னையும் தேவனையும் உண்டாக்கினது என்ன தெரியுமாங்க? சாதாரண காரியம் இல்லை. அவருடைய மாமிசம் அவருடைய ரத்தம் என்னையும் அவரையும் உண்டாக்கிட்டுங்க. நான் இப்போ அப்பழுக்கற்றவன், என்னால் சேலஞ்ச் பண்ண முடியும். என்னிலே பாவம் உண்டென்று யார் என்னை குற்றப்படுத்த முடியும்? அருமையான தேவர்களே, நீங்களும் அந்த ஸ்டேட்டஸ்லாம் இருக்கிறீங்க. இந்த வெளிச்சத்துக்குள்ள வந்து விடுவீர்கள் என்றால் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள், அது எந்த ஆசீர்வாதம்? பூமி தாக முடியாத செழிப்பு உன்னை சூழ்ந்து கொள்ளும். ஆனால் நிலைமை எப்படி இருக்கு? வசனம் என்ன சொல்லுது? நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். நடைமுறையிலே சுமார் 90% நல்ல கிறிஸ்தவங்க, அவர்களை எது தொடர்கிறது? நன்மைக்கும் கிருபைக்கும் பதிலாக நாயும் பேயும் தொடருது. அவ்வளோ வியாதி, அவ்வளோ அவமானம், அவரை நின்று அவ்வளவு கடன். இதற்காகவா அவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தரித்திரரானார்? எவ்வளோ அழகாக எழுதுறார் பாருங்க பவுல். 2 கொரிந்தியர் 8:9. நீங்கள் ஐஸ்வர்யத்தில் பெருக வேண்டுமா? இந்த 2 வசனத்தை ஞாபகம் வச்சுடுங்க. 2 கொரிந்தியர் 8:9, 2 கொரிந்தியர் 9:8. இந்த 2 வசனங்களையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிடுங்க. ஒரு மாதம் தியானிங்க. என்னுடைய செய்தியை ஒரு மாதத்தில் 100 செய்தி கேளுங்க. ஒரு பைசா உனக்கு கடன் இருந்தால் என்ன கூப்பிடு. இந்த 30 நாளில் நீ வேறு செய்தியை கேட்கக்கூடாது. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, ஏனையா அவர் தரித்திரரானார்? 2 காரணங்களுக்காக அல்ல, ஒரே ஒரு காரணம். மனுக்குலத்தின் மேலிருந்த தரித்திரம், அந்த ஏழ்மை, பாவட்டியை தூக்கி அவர் மேல வைத்ததுனால அவர் தரித்திரரானார்ப்பா. நாம் எப்படி ஐஸ்வர்யவனானோம்? அவர் மேல இருந்த அந்த தெய்வீக ஐஸ்வர்யம், பொன்னு வெள்ளி, அதை தூக்கி நம்ம மேல வச்சதுனால நம்ம ஐஸ்வர்யவன் ஆயிட்டோம், அவர் ஏழையானார். 2 கொரிந்தியர் 8:9, 2 கொரிந்தியர் 9:8. ஏன் உன்னை கோடீஸ்வரன் ஆக்கினார் தெரியுமா? அதை வாசிங்க, 9:8 வாசிங்க. சகலவித நற்கிரியைகளிலும் நாம் பெருக வேண்டும். இந்தியாவில் அத்தனை ஏழைகளுக்கும் மாதந்தோறும் நம்ம 10,000 ரூபா அந்த ரேஷன் கார்டில் டெபாசிட் பண்ணலாங்க. there is a need, there is also available prosperity. ப்ராஸ்பரிட்டியும் ரெடியாக இருக்குது, நீடு இருக்குது. இந்த 2ஐயும் மேட்ச் பண்ணுறதுக்காக தான் தேவன் 21வது நூற்றாண்டிலே அவருடைய அனந்த ஞானத்தின்படி இந்த ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் வழங்குகிற வாழுவோம் வையகத்தையும் வாழ வைப்போம் என்கிற இந்த செய்தியை நீ கேட்கும்படியான வாய்ப்பை கொடுத்திருக்கிற. எங்கள் செய்திகளை கேளுங்க. கர்த்தருடைய சித்தத்தை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவீர்கள். அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர் பாருங்க. இந்த சத்தியத்தை அறியாதது தான் அனைத்து தோல்விகளுக்கும் காரணம் என்று சொல்லலாம். எந்த சத்தியத்தை அறியல? நியாய பிரமாணம் கட்டளைகள் எல்லாம் அப்சொலேட்டு, அது ஒளிந்து போக வேண்டியது ஒளிந்து போயிற்று. சிலுவையில் அதை ஒழிச்சிட்டாரு. இப்போ நீங்கள் கீழ்ப்படிவதற்கு ஒரு கட்டளையும் இல்லைங்க, ஒரு கட்டளையும் இல்லை. இந்த கிருபையை குறித்து நீங்கள் அறிஞ்சிட்டீங்கன்னா உங்களாலே கீழ்ப்படியாமல் இருக்க முடியாது. அன்பின் பிரமாணம், விசுவாச பிரமாணம், இந்த 2 தான் இருக்குங்க. நீங்கள் இயேசு கிறிஸ்து உங்கள் மேலே வைத்திருக்கிற அந்த அன்பை அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் உங்களாலே கீழ்ப்படியாமல் இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினால தேவன் உங்களை நிரப்பி வைத்திருக்கிறாரு. அந்த சூப்பர் நேச்சுரல் பவரை குறித்து அறிவு இருந்தால் என்ன செய்வீங்க தெரியுமா? ஒரு தவறான எண்ணம் வருது, ஒரு பாவத்தை செய்யக்கூடிய ஒரு எண்ணம் வருது, ஒரு இச்சை வருது. உனக்குள்ளே இருக்கிற ஆற்றலை குறித்த அறிவு இருந்தால் நீ என்ன செய்வா தெரியுமா? அப்பாலே போ சாத்தானே, இந்த இச்சையை கொண்டு வர்ற பிசாசு அப்பாலே போ, நீ பேசுவா. அந்த எண்ணத்தை தேடியும் காணாதிருப்பாய். அப்படிப்பட்ட சூப்பர் நேச்சுரல் பவரை உன் நாக்கில் கொடுத்துருக்கிறாருப்பா. குற்ற உணர்வு வந்தால் அப்படி பேசு. குற்ற உணர்வை கொண்டு வர்ற பிசாசு அப்பாலே போ. எதுக்கு குற்ற உணர்வு கொண்டு வருவா?
பிசாசின் ஏஜெண்டுகள் பேசுவாங்க. காலையிலே 2 மணி நேரம் தலைகீழ நிற்காதவர்கள் பாவிகள் என்று பேசுவாங்க. அது உனக்கு குற்ற உணர்வு கொண்டு வரும். நீ அப்போதே பேச பல போசா தானே. ஐ எம் ஃபுல்லி குவாலிஃபைட் நாட் பிகாஸ் ஆஃப் மை ஒர்க்ஸ் பட் பிகாஸ் ஆஃப் த ஒர்க்ஸ் ஆஃப் த மாஸ்டர் ஆன் த கால்வரி கிராஸ். என்னுடைய கிரியைகளினால் நான் நீதிமான் ஆகவே முடியாது, 1% கூட ஆக முடியாது. என்னுடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் எனக்காக எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்தாரே, அந்த கீழ்ப்படிதலை நான் விசுவாசிக்கிறதுனால ஐ எம் ஃபுல்லி குவாலிஃபைடு. குற்ற உணர்வை கொண்டு வர்ற பிசாச நீ பேசுவா. அருமையானவர்களே, ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு கிறிஸ்து என்னங்க சொன்னார்? என்னுடைய மகிமையை உங்களுக்கு கொடுத்தேங்கிறாருங்க. வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத்து. சபை அறியவில்லை, சபை தியானிக்கவில்லை. தேவன் சொன்னார் பாருங்க, நீ என் வார்த்தையை மறந்தா உன் பிள்ளைய மறந்துட்டேன். ரைட்? நீங்கள் அநேக ஊழியருடைய பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறதில்லை. அநேக விசுவாசியுடைய பிள்ளைகள் தேவனை விட்டு வெளியே போயிட்டாங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் தேவன் சொன்ன வார்த்தையை சீரியஸாக எடுக்கிறது இல்லை. ரைட்? தேவன் என்ன சொன்னார்? பிதாவே, நீர் எனக்கு தந்த மகிமையை நான் இவர்களுக்கு கொடுத்துட்டேன். ஐயா, இந்த வெளிச்சல்லாம் இருந்ததுனால தான் அந்த பவுலுனால உலகத்தை உலுக்க முடிந்தது. 12 புஸ்தகங்கள் நிறைய வெளிப்பாடு பெற்ற. ஏன் தெரியுமா? எப்பா, தேவனுடைய மகிமையை நான் பெற்று இருக்கிறேன். அவன்தான் முழங்குகிறார். அங்கே ரோமர் 8வது அதிகாரம் 30வது வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இந்த புக் ஆஃப் ரோமன் சாப்டர் 8 verse 30 I shall read for you. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். He has glorified you already. நீ என்றைக்கு மறுபடி பிறந்தியோ அன்றைக்கே உன்னை மகிமைப்படுத்தி இருக்கிற. எந்த மகிமையினாலே உன்னை நிரப்பி இருக்கிறார்? பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தாரு. அந்த மகிமையினால் நாம் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த மகிமை என்ன செய்யும்? இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்யும், அதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்யும். அந்த மகிமை என்ன செய்யும்? இயேசு கிறிஸ்துவை போல ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்கும். யோவான் 20வது அதிகாரம் 23வது வசனம். அந்த மகிமை உங்களுக்கு என்ன செஞ்சது? உங்களையும் தேவனையும் ஒன்றாக்கி விட்டது. அந்த மகிமை என்ன செஞ்சது? உங்களுக்கு மரணமில்லாத வாழ்க்கையை கொடுத்து விட்டது. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. Thank you Lord for your goodness. Thank you Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் பிள்ளைகளுடைய கண்களில் இருக்கிற செய்திகளில் எல்லாம் கீழே விழுவதற்காக நன்றி ஆண்டவரே. இன்னும் பிசாசை யாருடைய மனக்கண்கள் நீ குருடாக்கி வச்சிருக்கிறார்? பல போசாத்தாரு, என்னுடைய பிள்ளைகளை விட்டுவிடு, இவர்கள் தேவனுடைய மகிமையினால் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்கிற சத்தியம் இவர்களுக்குள்ளாக வேறு கொள்ளுவதாக இயேசுவின் நாமத்தினால. நன்றி ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர். அருமையானவர்களே, உங்களை தேவன் பெரிய ஒரு காரியத்திற்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், இளைஞர்களை, டீனேஜர்ஸ், ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை உலகத்தை உலுக்குகிற நபராக தேவனுடைய ஆவியானவர் உருவாக்கி கொண்டு இருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஐயா, இந்த பூமியை ஆசீர்வதிக்க வேண்டிய பொறுப்பு மனுஷனுக்கு தான் இருக்கு, தேவனுடைய பிள்ளைக்கு தான் இருக்கு. ஹல்லேலூயா. 115:16 என்னங்க சொல்லுது? 115 115 verse 16 I shall read for you. வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். அப்படி என்றால் என்ன பொருள்? பூமியை, இந்த வையகத்தை வாழ வைக்க வேண்டிய பொறுப்பு மனுபுத்திரர்களாகிய நம்மிடத்தில் இருக்குங்க. அதற்காக தான் அவருடைய அளவற்ற சூப்பர் நேச்சுரல் பவர்னால உங்களை அலங்கரித்து வச்சிருக்கிறாரு, உங்களை குவாலிஃபை பண்ணி வச்சிருக்கிறார், தகுதிப்படுத்தி வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், நீங்கள் அதை எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க பார்ப்போம். நம்முடைய முதல் பெற்றோருக்கு என்னெல்லாம் கொடுத்துருந்தாரு? தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம், தேவனுடைய ஆளுகை, அதாவது சூப்பர் நேச்சுரல் பவர், சூப்பர் நேச்சுரல் விஸ்டம். ரைட்? அவர்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்த பொழுதும் அதை அவரிடத்துலேருந்து நீக்கிறலைங்க. நான் திரும்ப சொல்லட்டுமா?
பிசாசுக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய முதல் பெற்றோர் கீழ்ப்படியாமல் விழுந்து போன பிறகும் அவர்களுக்கு தேவன் கொடுத்த ஆளுகையை அவர்களை விட்டு எடுக்கல. ஏனென்றால் கர்த்தர் ஒன்றை கொடுத்துட்டார்னா கொடுத்ததுதான். பிரச்சனை எங்க வந்ததுன்னா, இல்லை நாங்கள் பாவம் செஞ்சிட்டோம், தேவனால் எங்களை நேசிக்க முடியாது, தேவன் எங்களுக்கு தந்த அவருடைய சாயல், அவருடைய ரூபம், அவருடைய ஆளுகை எல்லாவற்றையும் நாங்கள் இழந்து விட்டோம் என்கிற பொய்யை இன்றைய சபை நம்புகிறது போல முதல் பெற்றோர் ஏதேன் தோட்டத்தில் நம்பினாங்க. ஆண்டவர் பார்த்தார், உனக்கு வேண்டாமா மகிமை, வேண்டாமா ஆளுகை, வேண்டாமா, உனக்கு எது வேணுமோ வச்சிக்க, எது வேண்டாமோ விட்டுரு. கேட்கிறதுக்கு காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். பல இடத்துல சொல்றாரு, என்னுடைய மகிமையை கொடுத்துட்டேன், நீங்க நான் செய்ததை விட பெரிய அற்புதங்களை செய்ய முடியும், நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். யாருங்க இதை சீரியஸா பிரசங்கம் பண்ற? யாரு சீரியஸா எடுக்கிறா? அதனாலதான் பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கு, எப்ப நீ வேதத்தை மறந்தா நான் உன் பிள்ளைகளை மறந்துடுவேன். அருமையானவர்களே, ரொம்ப லகுவானதுங்க கிறிஸ்தவ வாழ்க்கை, ரொம்ப லகுவானது. எதுக்காக அந்த ஸ்டோரியை நரேட் பண்ணுறாருங்க இளைய குமாரன்? நீங்கள் கெட்ட குமாரன்னு சொல்கிறீங்களா, அதுக்கு பேர் அது இல்லை, நல்ல தகப்பன் கதை. மூத்தவனும் என்ஜாய் பண்ணலை, இளையவனும் என்ஜாய் பண்ணல. எதை? அப்பாவுடைய அன்பை. அப்பா என்ன சொல்கிறாரு, எனக்கு எவ்வளோ துரோகம் பண்ணாலும் என் அன்பு மாறாது. மூத்த மகன் என்ன சொல்கிறான், இங்கே வந்து பார்த்தா ஒரே களியாட்டு, ஒரே கொண்டாட்டம், ஒரே செலிப்ரேஷன். அவனுக்கு வீட்டுக்கு போல மனசு இல்லை. எப்பா உங்களுக்கு எவ்வளவு துரோகம் பண்ணா அவனுக்கு இப்படி விருந்து வைக்கணுமா? நான் எவ்வளவு உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சேன். ஒரு நேரமாவது என் ஃப்ரெண்ட்ஸு கூட பீஃப் பிரியாணி போட்டு சாப்பிட, விருந்து கொண்டாட ஒரு கண்டுக்குட்டியாவது எனக்கு கொடுத்தீங்களான்னு கேட்டால் அவனும் வெளியே தான் நின்னான். இன்னைக்கு சபை இப்படி தான் இருக்கு. நான் நல்லா ஜோம் பண்ணுறேன், நல்லா காணிக்க கொடுக்க, நல்ல பக்தியாக இருக்க, கர்த்தர் நல்லவர்னு ருசி பார்க்கல. ஏனென்றால் தேவன் கொடுத்ததை ஏற்றுக்கொள்ள ரெடியா இல்லை. தகப்பன் என்ன சொன்னா, அட முட்டாள், இவ்வளவு நாளும் நீ எத்தனை நாள் கொண்டாடி இருக்கலாம், என்னுடையதெல்லாம் உன்னுடையதானப்பா. எப்போ வேணாலும் நீ பீஃப் பிரியாணி போட்டிருக்கலாமா, எப்போ வேணாலும் வான்கோழி பிரியாணி போட்டிருக்கலாமா, எப்போ வேணாலும் என்னது மட்டன் பிரியாணி போட்டிருக்கலாமா, நீனும் அனுபவிக்கலையடா. என் அன்பை புரியலை. அருமையானவர்களே, இதாங்க பிரச்சனை. தேவன் தம்முடைய பிள்ளைகளை எப்படி எந்த நிபந்தனையும் இல்லாமல் நேசிக்கிறார் என்கிற சத்தியத்தை அறியல. ஏனென்றால் நிபந்தனை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் நிறைவேற்றி விட்டார் என்பது மண்டைக்குள்ளே போகலை. இல்லை இல்லை, என் ஜெபம் போதாது, என் பக்தி போதாது, என் பரிசுத்தம் போதாது. அங்கிள் உங்களுக்கு தெரியாது, நான் இன்னும் இந்த பாவத்தில் இருக்கேன். ஐயா, முதல் பெற்றோர் இந்த பிரச்சனை தான் மாட்டிட்டாங்க. அவர்கள் விழுந்த பொழுதும் தேவனுடைய அன்பு மாறாது. அருமையானவர்களே, இதை விட எப்படிங்க ஒரு ஸ்டோரி சொல்ல முடியும்? என்ன அழகாக நரேட் பண்ணுறாரு. ஒரு செல்வந்தனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். இளையவன் என்ன செஞ்சான், அப்பாவுக்கு கீழ்ப்படியில் ஆஸ்தியெல்லாம் பிரிச்சுட்டு போனால் என்ன அழகாக கதை சொல்கிறாருங்க. ஐயா, நீ ஆஸ்தியை அழித்தாலும் நாங்கள் என் அன்பு மாறல, எனக்கு கீழ்ப்படியாமல் போனாலும் அன்பு மாறல, என் பேரெல்லாம் கெடுத்தா, விபச்சாரம் பண்ணா, குடிச்சா, என் அன்பு மாறவில்லை. ஹல்லேலூயா. அதுக்கு பேர் அகாப்பே அன்பு. அருமையானவர்களே, நீங்கள் உங்களுடைய ஸ்தானத்தை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் மலை மேல் இருக்கிற ஒரு பட்டணமாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. உலகத்தில் உள்ள தேவனை அறியாதவர்களுக்கு வழிகாட்டியாக ஒரு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அவருடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய உப்பாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். தேங்க்யூ லார்ட். கர்த்தாவே, உமக்கு நன்றி 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 நன்றி. பாருங்கள், இவள் எல்லாவற்றுக்கும் காரணம் சத்தியத்தை சரியாக அறியலை. எந்த சத்தியத்தை அறியலை? நான் அடிக்கடி சொல்கிறேன் பாருங்க, இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிள்ளைகளை எந்த ஸ்டேட்டஸில் வைத்திருக்கிறார் என்கிற சத்தியத்தை அறியலை. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர். ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது வாசிக்கிட்டா, ஏசாயா 60 முதல் 3 வசனங்கள். The book of Isaiah chapter 60 first 3 verses I shall read for you. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது.
இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். 3வது வசனம், உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ராஜாக்கள் உன்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு காத்திருந்து நடந்து வருவான்னு சொல்றாருப்பா. என்னைக்கு ஏற்றுக்கொள்ள போறீங்க? சிம்பிளா சொல்லட்டா, பூமியை காரிருள் மூடுனா என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் 1000 பிரச்சனை வரலாம், 1000 பூமி அதிர்ச்சி வரலாம், புயல் வரலாம். நீ எப்படி இருப்பா? அவருடைய மகிமை உன்மேல் உதித்திருக்கிறதுனால நீ பிரகாசிப்பாய். இருள் உன்னை மேற்கொள்ளாது, வெளிச்சம்தான் மேற்கொள்ளும். ஏனென்றால் மகிமையின் மலையின் மேல் நீ இருக்கிறா. மகிமையான மலையின் மேல் இருக்கிறீங்க அருமையானவர். குளோரியஸ் மவுண்டன். என்ன அழகா சொல்றல்ல, எழுந்து பிரகாசி, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அங்கே அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? சத்தியத்தை சரியாக அறியுங்கள். நான் சில புஸ்தகங்கள் சொல்லுகிறேன்னு அதை வாங்கி வாசிங்க, எங்கள் செய்திகளை கேளுங்க. நீங்கள் எழும்பி பிரகாசிக்காமல் இருக்கவே முடியாது அருமையானவர்களே. ஜெர்மனில் ஒரு அம்மா எழும்பி பிரகாசிக்கிறாங்க. வயசு எத்தனை? 65 70 தெரியல. ஜெர்மனில் இருந்து ஸ்ரீலங்காவில் ஒருவேளை ஒரு 20-30,000 கிலோமீட்டர் இருக்கிற நபர்களுடைய வியாதியை தொலைபேசி மூலமாக சுகமாக்குறாங்க. அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன், அவர்கள் என்னுடைய செய்திகளை 3 ஆண்டுகளாக கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் 60 வருஷமாக இருந்த வியாதி அவர்களை விட்டு ஓடி போயிட்டு அவர்கள் சத்தியத்தை சரியாக அறிந்தார்கள். நம்ப முடியாத சூழ்நிலைகளிலும் நம்ப முடியாததை நம்புகிறார்கள். எதை நம்புகிறார்கள்? எப்போ நான் அந்த தொலைபேசியில் பேசினா போதும். என் மகளுக்கு இங்கே என்னுடைய அண்ணன் மகளுக்கு வியாதி எங்கே? ஸ்ரீலங்காவில். இவங்க ஜெர்மனில் இருக்காங்க. ஒரே வார்த்தை சொல்கிறாங்க, ஏம்மா அந்த அந்த கொலஸ்ட்ரால் கட்டியா அது மேலே கை வை, தைராய்டு கட்டி மேலே கை வையா, பல போசாத்தானே, விட்டு விடு, கையை எடுமா. எடுத்துட்டேன், தேடி பார்த்தா கட்டி இல்லைங்க. இப்படிப்பட்ட ஆற்றல்களினால் தேவன் உன்னை அலங்கரித்து வைத்திருக்கிறார். அதனால தான் நீ இருக்கிற அந்த மகிமை அநேகருடைய வாழ்க்கையிலே ஒளியேற்றத்தக்கதாக தேவன் உன்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, அந்த மகிமையின் ரகசியம் என்ன தெரியுமா? உன்னுடைய கீழ்ப்படிதலிலே குறைவு இருக்கும் பொழுதும் தவறு இருக்கும் பொழுதும் அந்த மகிமை உன்னை விட்டு எடுக்கவே முடியாது, எடுபடாது. பவுல் என்ன சொல்லுகிறாருங்க? பாவியிலேயும் பிரதான பாவிங்கிறான். அதே நேரத்தில் என்ன சொல்றான்? நான் முற்றும் ஜெயம் கொண்டவன் என்கிறான். நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதையே செய்கிறேங்கிறான். அதே நேரத்தில் என்ன சொல்லுகிறான்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனுடைய ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். அருமையான தேவர்களை, சாதாரண லைஃபுக்கு ஏற்றுக்கொள்ளாதீங்க. சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு இந்த வாழ்க்கையை விட்டு போக வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற அருமையான தேவர்களை இன்றைக்கு மனம் திரும்புவீர்களா இல்லையா? உங்களை அல்லவா பரலோகம் நம்பி இருக்கிறது. எப்படி கிமு முதல் நூற்றாண்டிலே பரலோகம் இயேசு கிறிஸ்துவை நம்பி இருந்ததோ அதை போல கிபி முதல் நூற்றாண்டிலே உங்களை நம்பி அல்லவா இருக்கிறது. சாதாரண வாழ்க்கை வாழ முடியுமா? ஹல்லேலூயா. கிபி முதல் நூற்றாண்டில் அவர் தம் ஜனங்களை விடுவித்து வையகத்தை வாழ வைக்க இயேசுவை நம்பினாரே. ரைட். கிபி முதல் நூற்றாண்டிலே ஜனங்களை விடுவித்து வையகத்தை வாழ வைக்க இயேசு கிறிஸ்துவை நம்பினார். 21ஆம் நூற்றாண்டில் இயேசுவை போல் செயல்பட்டு வையகத்தை வாழ வைக்க உன்னையே நம்புகிறார். 21ஆம் நூற்றாண்டில் இயேசுவை போல் செயல்பட்டு வையகத்தை வாழ வைக்க உன்னையே நம்புகிறார். சத்தியத்தை சரியாய் அறிவோமே. தேவ சத்தியத்தை சரியாய் அறிந்து சத்தியரை போல் கிரியை செய்து வையகத்தை வாழ வைப்பாய் நீ. ஹல்லேலூயா.
அதனால தான் இயேசு தைரியமாக சொன்னார், நீ நான் செய்ததை செய்வாய், இதை விட பெரிய அற்புதங்களை செய்வாய். எதற்குங்க? தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவதற்காக. நீ மகிமையின் மலையின் மேல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். டோன்ட் அக்செப்ட் an ordinary life. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. அப்போ அந்த மலை மேல இருக்கிற அந்த பிரகாசம் எப்படி இருக்கு தெரியுமா? வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம், பிரகாசத்தின் மேல் பிரகாசம். யோபு ஒரு வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யோபு 11வது அதிகாரம் 17வது வசனம். The book of Job chapter 11 verse 17. அப்பொழுது உம்முடைய ஆயுசு காலம் பட்ட பகலை பார்க்கிலும் பிரகாசமாயிருக்கும், இருள் அடைந்த நீர் விடியற் காலத்தை போல இருப்பீர். பாருங்கள், நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் எந்த சூழ்நிலையிலும் பிரகாசிப்பீர்கள். அது எப்படி இருக்குமா? பட்ட பகலை பார்க்கிலும் பிரகாசமாக இருக்கிறோம். மே மாதம் அந்த சன்லைட் வருது பாருங்க, மத்தியானம் 12 மணிக்கு எவ்வளவு பிரகாசமாக இருக்குமா? அதை விட பிரகாசமாக இருப்போம். இருள் அடைந்த நீர் விடியற் காலத்தை போல இருப்பீர். அப்படி என்றால் என்ன பொருள்? உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை இருளில் மாட்டிருக்கீங்க? வியாதி ஒரு இருள், தரித்திரம் ஒரு இருள், குடும்ப குழப்பம் ஒரு இருள், திருமணம் ஆகாமை ஒரு இருள், குழந்தை இல்லாமல் ஒரு இருள், கவலை கண்ணீர் எல்லாமே இருள். பாருங்க, அந்த இருளை தேடியும் காணாதிருப்பீர்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மேலான ஸ்டேட்டஸுக்கு நீங்கள் எழும்பி வர வேண்டியதில்லை. அந்த மேலான ஸ்டேட்டஸில் தான் இருக்கிறீங்க. ஓ தேங்க்யூ லார்ட். பாருங்கள், என்னுடைய 39வது வயதிலே தான் நான் ரட்சிக்கப்பட்டேங்க. கடந்த சுமார் 32 ஆண்டுகளிலே முதல் 25 ஆண்டுகள் நானும் கர்த்தர் நல்லவர்னு ருசி பார்க்கவில்லை. ஒரு அற்புதமும் என் மூலமாக தேவன் செய்யவில்லை. ரைட்? ஆனால் அத்தனை வருஷமும் கர்த்தர் நல்லவராக தான் இருந்தார். என்னை இயேசு கிறிஸ்து செய்தவைகளை விட மிகப்பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய ஆற்றலினால் என்னை அலங்கரித்து தான் வச்சிருந்தார். இன்னைக்கு அற்புதம் நடக்காத நாளே இல்லை. ஆனால் நான் மறுபடி பிறந்த அன்றைக்கே அந்த அதிசயமான ஆற்றல் எனக்குள்ள தான் இருந்தது. எனக்குள்ள என்ன வைத்திருக்கிறார் என்கிற அறிவு இல்லை. சதா என்ன பிரசங்கம் கேட்ட, ஓ பக்தி போதாது, ஓ பரிசுத்தம் போதாது, ஓ ஜெபம் போதாது. விசுவாசமாகிய கப்பலை நாசப்படுத்துகிற பிரசங்கங்களை கேட்டு 1/4 நூற்றாண்டு எனக்கு வீணாக போச்சுங்க. 7 வருஷங்களாக ஒரு 10,000 பேரை தேவனுடைய நாம மைமைக்காக சொல்லுகிறேன். அப்படியே வியாதியை நான் ஓட ஓட விரட்டி இருக்கிறேன், தரித்திரத்தை விரட்டி இருக்கிறேன். பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்றாக சேர்ந்து இருக்கின்றன. குழந்தை இல்லாத பெண்மணிகள் குழந்தை பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள். அத்தனையையும் நான் மறுபடி பிறந்த அன்றே பெற்றிருந்தேன். ஆனால் யாரும் எனக்கு சொல்லி தரல. வசனத்தை வாசிக்கும் போது பழைய ஏற்பாடு கண்ணாடியை மாட்டி விட்டாங்க. நீ உருப்பட மாட்டா, ஏன்னா ஆண்டவர் உன்னை நேசிக்க முடியாது, ஏன் உன் முட்டு தேயலை, நீ ட்ரெஸ் கோடு மாற்றலை, காலையில் தலைகளை நிற்கலை. அருமையான தேவர்களே, மனம் திரும்புங்கள். The Lord is so pleased with you. நீங்கள் விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாருங்க, அந்த ஒன்று போதுங்க. அவருடைய இருதயம் குளிர்ந்து இருக்குது. ரட்சிக்கப்பட்ட ராமசாமியை உன்னை குறித்து தேவன் சந்தோஷமாக இருக்கிறார். வேற யார்? ரட்சிக்கப்பட்ட லட்சுமி அம்மா, தேவன் உன்னை குறித்து சந்தோஷமாக இருக்காரு. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்று நீ விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டிய அதுவே உன்னை 200% தகுதியாக்கிற்று. நீ செய்கிற பாவங்கள் உன்னை கரைப்படுத்தாதபடி உன்னுடைய ஆவி மனுஷனை புதுப்பிச்சிட்டாரு, சீல் பண்ணிட்டாரு. அதை யாரும் உன் பாவம் தொட முடியாது. இந்த சத்தியத்தை அறிந்தால் அநேக பாவ எண்ணங்களிலிருந்தும் நீங்கள் வெளியே வந்து விடுவீர்கள். ஹல்லேலூயா. Thank you Lord for your goodness. ஹல்லேலூயா. கர்த்தர் அருமையானவர்களே, உங்களை கொண்டுதான் உலகத்தை ஆசீர்வதிக்க முடியும். மிஷினரிஸும் வரப்போகிறதில்ல, திரும்ப இயேசு கிறிஸ்து வரப்போகிறதில்ல. அதனால தான் இயேசு திரும்ப திரும்ப சொல்கிறாரு, நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், உலகத்துக்கு வழிகாட்டியாகவும் உலகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க. அந்த ஆற்றல் எங்கெங்கே இருக்குது? உங்கள் நிழலில் இருக்குது. அந்த ஆற்றல் எங்கே இருக்குது? உங்கள் சூட்டில் இருக்குது, உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்குது.
ஐயா, உலகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஆற்றல் ஒவ்வொரு விசுவாசிக்கும் இருக்குதுங்க. அதை செயல்படுத்துகிற விதத்தையும் அந்த 4 சுவிசேஷங்களிலே அவர் சொல்லித் தரலையா? ரைட். சரி, எங்கே போனாலும் இயேசு கிறிஸ்து அங்கே பிரச்சனையை தீர்த்து வச்சார், ஒளியேற்றி வைத்தார். கஷ்டப்பட்டு செஞ்சாரா? பற்றாக்குறை, பணப்பற்றாக்குறை இருந்ததுனால திராட்சை ரசம் பற்றாக்குறை. அந்த பிரச்சனையை நீக்கிறதுக்கு அவர் கஷ்டப்பட்டாரா இல்லை ஈஸியாக பண்ணாரா? லாசரு செத்து போயிட்டான், அடக்கம் பண்ணி 4 நாள் ஆயிற்று. அங்கே ஒரு ஜீவன் வேணும். நம்பிக்கை இல்லாமல் மார்த்தாலும் மரியாளும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவருடைய வாழ்க்கையில் ஒரு உப்பு வேணும், ஒரு சாரம் வேணும், ஒரு சுவை வேணும். கஷ்டப்பட்டு அவனை உயிரோடு எழுப்பினாரா, ஈஸியாக எழுப்பினாரா? அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல வர்றேன். இயேசு தானே சொன்னார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க ஐயா, நீங்கள் எதற்காக இயேசுவை போல இருக்கிறீர்கள்? இவன் சொல்ற பாருங்க, 1 யோவான் 4:17, அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இந்த பூமியில இப்பொழுது இருக்கிறோம். எதற்காக? இயேசு கிறிஸ்துவை போல செயல்பட்டு உப்பாக ஒளியாக நீங்கள் செயல்படும்படியாக. அங்கிள், அந்த அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இருக்கா? இருக்கிறது. அந்த அளவுக்கு எனக்கு தகுதி இருக்கா? இருக்கிறது. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 26, 27, 28 உன் தகுதி அங்கே வாசி. இழிவாக எண்ணப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள், தோல்வி அடைந்தவர்கள், இவர்களை கொண்டுதானே தேவன் வையகத்தை வாழ வைத்து கொண்டு இருக்கிறார், வையகத்தை வாழ வைத்தார். அப்படிப்பட்ட யாரு? பேதுரு, சொதப்பல் கேசு. அடுத்தது யாரு? பவுலு, பாவிகளிலே பிரதான பாவி. இவர்களை கொண்டுதான் வேதத்தை எழுதினாரு. இவர்களை கொண்டுதான் எருசலேம் துவைக்கு எல்லிரிக்கா வரைக்கும் பிரச்சனைகளை தீர்த்து வைத்தார். அப்போ நீ என்ன சாதாரண ஒரு நபரா? நீ சாதாரண நபர்னாலும் ஆண்டவர் விட்டுறாரு. இல்லை இல்லை, நான் சாதாரண நபர் அல்ல, நான் விசித்திர வினோதமாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். தாவீதை போல கோலியாத்தை தூக்குவேன், சத்துருக்களை முறியடிப்பேன். எத்தனை சத்துரு வந்தானங்க? எத்தனை பேர் வந்தானங்க? யோனத்தானோடு சேர்ந்து கொள்ளுங்க. இன்னைக்கு இந்திய கிறிஸ்தவரெல்லாம் பயப்படுறீங்க. என்ன பயப்படுறீங்க? ஐயோ, பிஜேபி வளர்ந்து கொண்டு இருக்கிறது. வேற என்ன? ஆர்எஸ்எஸ் வளர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. எத்தனை ஆயிரம் பேர் வந்தாலும் ஒரு யோனத்தான் போதுங்க. ரைட், ஒரு யோனத்தான் போதும். அவன் சொல்றான் பாருங்க, கடற்கரை மணலத்தனையான சத்துருக்கள் வந்து பாளையம் இறங்கி இருந்தார்கள். அந்த யோனத்தானுக்கு வழிபாடு பாருங்களேங்க. என்ன சொல்றான்? கொஞ்சம் பேரை கொண்டாயிலும் அநேக பேரை கொண்டாயிலும் இது சப்ப மேட்ரு, நான் தூக்கிடுவேன். தனியா போறாங்க யோனத்தான். நீங்க ஏன் பயப்படுறீங்க? ஐயா, சுவிசேஷ விரோதிகளை தேடியும் நீங்கள் காணாதிருக்க வேண்டும் என்றால் யோனத்தானை பின்பற்றுங்கள், தாவீதை பின்பற்றுங்கள். யாரு? பவுலை பின்பற்றுங்க. உங்கள் சத்துருக்களை தேடியும் நீங்கள் காணாதிருப்பீர்கள். உங்க ஜபத்தை குறைச்சிட்டு விசுவாசத்தை கூட்டுங்க. முழங்கால் தேய்ச்சி பார்க்குறீங்களே, 10 வருஷமா படாத பாடுபடுறீங்களா? போதும், முழங்கால் தேஞ்சது போதுப்பா. அந்த சரீரத்தை டேமேஜ் பண்ண உனக்கு அதிகாரத்தை யார் தந்தது? அது இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினாலே விலைக்கிரயம் செலுத்தப்பட்டிருக்கிறது. என்னுடைய நண்பர் பாருங்க, ஹாகாய் சங்கர் 8-9 சடலங்களை உயிரோடு எழுப்பிட்டார், சத்தியத்தை சரியாக அறிந்த பிறகு. அப்போ பழைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறாரு. அந்த மீனம்பாக்கம் ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கு பாருங்க, அது என்ன மலை தெரியும்? அந்த மலையில் போய் கல்லை எடுத்து போட்டு, முள்ளை எடுத்து போட்டு முழங்கால் போடுவாராம். முழங்கால ரத்தம் வடிஞ்சாதான் ஜபத்தை கேட்பாராம். நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், அந்த சரீரம் உங்களுக்கு உடையது அல்ல. அதை நீங்கள் கஷ்டப்படுத்தவே கூடாது. முழங்கால கஷ்டப்படுத்தாதீங்க. போதும், விசுவாசத்தை கற்றுக் கொடுங்க. இயேசு கிறிஸ்து 3.5 ஆண்டுகளிலே ஒரு நேரம் கூட கேட்கலையேங்க. ஒரு நேரம் கூட கேட்கலையா? ஆமாம், ஒரு நேரம் கூட கேட்கல. என்ன கேள்வி கேட்கல? பேதுரு காலையில ஜபம் செய்தாயா? கேட்கலையே. முழங்கால காண்பி தேஞ்சிருக்கா? கேட்கலையே. கேட்காத இயேசு கிறிஸ்து 3.5 ஆண்டுகளிலே ஒரு நேரம் கூட கேட்காத கேடுகட்ட கேள்விகளை கேட்டதுனால இன்னைக்கு ஜனங்கள் எல்லாம் கேடுகட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்கவில்லையே.
ஜெபம் செய்ய வேண்டுமா? கண்டிப்பாக செய்ய வேண்டும். எப்படி ஜெபம் பண்ணுறதை தெரிஞ்சுட்டு செய்யுங்க. எதுக்குங்க நீங்கள் ஜெபிக்கிறீங்க? உங்கள் தேவைகள் சந்திக்கப்படத்தானே ஜெபிக்கிங்க. ஐயா, தேவை என்று ஒன்று இல்லை. நீங்கள் ஜெபிக்க சிறந்த வழியை கற்றுக்கொண்டு இதை நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்றால் யூ வில் பி ஏபிள் டு கம் அவுட் ஆஃப் ஆல் த நீட்ஸ். தேவை அப்படின்னு ஒன்று இருக்கக்கூடாது. எல்லாமே நிறைவான ஆசீர்வாதம், ஏழைகளுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம். அதுதாங்க லிவிங் இன் காட்ஸ் பெஸ்ட். தேவனுடைய மிக சிறந்ததில் வாழ்வது தான் கானானுடைய வாழ்க்கைங்க. கானானுக்குள்ள பிரவேசிக்கும் வரைக்கும் தான் அற்புதம் தேவை. ரைட்? அப்புறம் பெஸ்ட் லைஃப்பை கொடுக்கிறவர்களாக மாறி விடுவீர்கள். அதுக்கு பிறகு நீங்கள் ஜபிக்க வேண்டியதில்லை, ஸ்தோத்திரம் தான் சொல்லணும். நான் சில உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். லாசருவை உயிரோடு எழுப்பணும், ஜபிச்சாரா? பிதாவே, என்னுடைய சித்தத்திற்கு என்னுடைய ஜபத்திற்கு நீர் பதில் கொடுத்து விட்டபடியால் ஸ்தோத்திரம். 5 அப்போ 2 பேர் மீனை 25,000 மடங்கு பெருக்கணும். ஒரு சிறுவன் சாப்பிடக்கூடிய ஆகாரத்தை 25,000 பேருக்கு கொடுக்கணுங்க. ஜபம் பண்ணலைங்க, அண்ணாந்து பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி கொடுங்கன்ட்டார். அதாங்க ஜபம். ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய ஆவி மனிதனில் எல்லா நன்மைகளினாலும் தேவன் உங்களை அலங்கரித்து வைத்திருக்கிறார். மகிமையான மலையின் மேல் நீங்கள் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள். தரித்திரத்தை ஏற்றுக்கொள்ளாத, குழந்தை இல்லாமையை ஏற்றுக்கொள்ளாத, மரணத்தை ஏற்றுக்கொள்ளாத, வியாதியை ஏற்றுக்கொள்ளாத, வியாகுலத்தை ஏற்றுக்கொள்ளாத. Hallelujah. Hallelujah. Oh, thank you, Master, for your goodness. God's plan for every child of God is a radiant life. மகிமையான ரேடியன்ட் லைஃப் வச்சுருக்காருங்க. பாருங்கள், 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பவுல் சில ஆண்டுகள் வையகத்தை வாழ வச்சு கொண்டிருந்தான் பாருங்க. 2000 வருஷமாக அவனை கொண்டாடுறோமா இல்லையா? அப்படிப்பட்ட மேலான வாழ்க்கை உனக்கு இருக்குது, எல்லாருக்கும் இருக்குங்க. Hallelujah. Thank you Lord for your goodness. ஆகினால்தான் அவர் மாமிசத்தை கொடுத்தாரு, ஆகையினால்தான் அவர் இரத்தத்தை கொடுத்தாரு, ஆகையினால்தான் அவருடைய நாமத்தை கொடுத்தார், ஆகையினால்தான் அவருடைய வசனத்தை கொடுத்தார். வசனத்தை பெற்றுக்கொண்டுள்ள நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். அதுதான் மலை மேல் இருக்கிற அந்த மகிமையான அந்த வாழ்வினுடைய ரகசியம். கர்த்தர் நல்லவர். அருமையானவர்களே, சாதாரண வாழ்க்கை வாழாதீங்க. உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாகத்தக்கதாக, இன்றைக்கு கேட்ட வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக நான் ஒரு பவரை ரிலீஸ் பண்ணுறேன். அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன்ஸ். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உம்முடைய பிள்ளைகளை லகுவாக, தேவர்களாக, மலை மேல் இருக்கிற ஒரு மகிமையான பட்டணமாக இவர்களை நீர் மாற்றி வைத்திருக்கிற இந்த சத்தியத்தை இவருடைய மனது ஏற்றுக்கொள்ளுவதாக, ஏற்றமிக வாழ்க்கை வாழ்வார்களாக, வையகத்தையும் வாழ வைப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவரீர் ஆவியானவர் கற்றுத்தந்த பாடங்களை மறவாமல் இருக்க தேவருடைய ஆவியானவர் எங்களுக்கு நினைப்பூட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அருமையான தேவர்களே, எங்களுடைய செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். இந்த செய்திகள் ஆசீர்வாதமாக இருக்கிறதுனால இதை உலகமெங்கும் எடுத்து செல்லுவதற்கு ஆரம்பத்தில் சில தொலைக்காட்சியிலே இந்த செய்திகளை வெளியிட போகிறோம். அதற்கு வருடத்திற்கு 12 லட்சம் ரூபாய் தேவை, மாதத்திற்கு 1 லட்சம் ரூபாய் தேவை. நீங்களும் இதனாலே ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக இதில் விதையுங்கள். நீங்கள் விதைக்கிற விதையானது பல்லாயிரம் மடங்காக பெருகி உங்களுக்கே வந்து சேரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.